கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கனிகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிவீர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உங்களுக்கு நல்ல கனி இருக்குமானால், உங்களுக்கு ஆவியின் கனியாகிய அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், நற்குணம் ஆகிய ஆவியின் கனி இருக்குமானால் நான் உன்னை அறிவேன். இந்த ஆவியின் கனி இல்லாமல் நீ பரிசுத்தமாக வாழ்கிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கின்ற காரியத்தெல்லாம் செய்வாயானால் நான் உன்னை அறியே. அது மட்டுமல்ல, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போவேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு வேறு வழியை சொல்வோமா, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வதை விட நாம் என்ன சொல்லலாம், ஆவியின் கனி இல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போவோம். இந்த அக்கிரம செய்யக்காரரை என்பது நம்ம சொல்வதற்கே நமக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியமாக நம்ம இந்த வார்த்தையை மாற்றி எப்படி மாற்றி சொல்லலாம், ஆவியின் கனி இல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று. நீண்ட ஜெபம் பண்ணுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், ஆனால் நான் என்ன சொல்ல, ஆவியின் கனி இல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போவோம். பரிசுத்தவான்களுக்குரிய இலக்கணம். பரிசுத்தவான்கள் யார் என்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுகோலை நடந்தால் ஆவியின் வரங்கள் அல்ல, ஆவியின் கனி. பரிசுத்தவான்களின் திருநாளை அனுசரிக்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நம்மை முத்திரை போட்டு அழைத்திருக்கின்ற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை ஆவியின் கனி என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் வரத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ கனியை பார்க்கிறார். மனிதன் வரங்களை பார்த்து பரிசுத்தவான் என்று சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் வரங்களை பார்க்கவில்லை, கனியை பார்த்து இவர்தான் பரிசுத்தவான் என்று சொல்லி கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொல்லலாம், நான் பரிசுத்தவான் என்பதற்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியல, பிசாசுகளை துரத்த முடியல, நீண்ட நேரம் எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ணி பெரிய ஒரு சுவிசேஷகராக பிரசங்கம் பண்ணக்கூடிய வரம் எனக்கு இல்லை, நான் அற்புதம் செய்ய முடியல, அடையாளம் செய்ய முடியல, நான் பரிசுத்தவான் இல்லை என்று நாம் நினைக்கலாம். அது தவறு. ஆண்டவருடைய அளவோடு அதை அல்ல. நம்ம என்ன சொல்லலாம், என் அன்பு இருக்கு, சமாதானம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு, சாந்தம் இருக்கு, தயவு இருக்கு, நற்குணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அப்போ நான் பரிசுத்தவானா? ஆண்டவருடைய அளவோ இதுதான். இப்போ நம்ம நினைக்கலாம், நான் பரிசுத்தவான் தான். ஒருவேளை என்னோட அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, ஆவியின் கனி இல்லாமல் இருக்குமானால் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு நான் முயற்சி செய்கின்ற திருச்சபை மக்களாக, ஒரு குழந்தை பருவ பாடசாலையிலே படிக்கின்ற ஒரு சிறு குழந்தையாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் வெற்றி நடை போடக்கூடிய பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்பதை சாதிக்கிறது. இன்னொரு அளவுகோல், கிறிஸ்தவ வாழ்க்கையில யார் பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது நன்றாக ஜெபிப்பவர்கள், வேதவசனத்தை நன்கு அறிந்தவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். அது இயற்கையான ஒரு காரியம். நல்ல நீண்ட ஜெபம் பண்ணுறவங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர் நாம் என்ன செய்கிறோம், இவர் பரிசுத்தவான்கள் என்று நாம் நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிற மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மனுஷர் காணும்படி ஜெப ஆலய வீதிகளில் சந்தைகளில் செய்பவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பவர்களை நான் பரிசுத்தவான்கள் என்று சில நான் சொல்வதில்லை. மத்தேயு 6:5, மத்தேயு 6:7ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கணும்னா, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அறப்பார்கள், அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது எப்படி, இந்த கர்த்தருடைய ஜெபம் எப்படி வந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய ஜெபம் நம்ம சொல்றது பரலோகத்தில் இருக்குது. அதாவது ஏன் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நமக்கு போதித்திருக்கிறார் என்றால், இந்த மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே என்ன செய்தார்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக வீதிகளிலே நின்று ஜெபிப்பதும் தாங்கள் பெரிய பரிசுத்தவான்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற சூழ்நிலை ஆதி திருச்சபையிலே இருந்தது. அப்பதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக நீ இப்படித்தான் ஜெபம் பண்ணி என்று சொல்லி கர்த்தருடைய ஜெபத்தை நமக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார். எனவே நீண்ட
ஜெபம் செய்பவர்களையும் வீண் வார்த்தை அளப்பவர்களையும் நாம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நினைத்தால் ஆண்டவருடைய அளவு அல்ல. ஒரு பிரபல நடிப்பு திறமை, நடிக்கக்கூடிய தாளந்து உள்ள ஒரு நபர் ஒருவர் இருந்தார். அவர் இனிய குரலில் அழகாக பேசுவார். சத்தத்தை உயர்த்தி தாழ்த்தி அந்த பொருளுக்கு ஏற்றபடி பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். அவர் ஒரு விருது வீட்டுக்காக அந்த ஒரு நிகழ்வுக்காக அவர் சென்றிருந்தார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை மக்கள் அந்த ஒரு நடிப்பு திறமையுடையவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு அவங்களோடு உற்சாகத்தோடு பார்த்தார்கள். அவர் எல்லோருடைய அன்பையும் ஆதரவை பெற்ற ஒரு நடிப்பு திறமை மிக்கவர். அந்த நடிகர் என்ன செய்தாரா, அந்த மேடைக்கு வந்த பொழுது எல்லோரும் அவரை குறித்து கரங்கொடி எடுத்து அவர் வரவேற்றார். அப்ப அவர் அபிநயத்தோடு அநேக காரியங்களை செய்யக்கூடியவர். அப்ப அவர் சொன்னாராம், அந்த கூட்டத்தை பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க, நான் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ ஊழியர் சொன்னாராம், நீங்க 23ஆம் சங்கீதத்தை அபிநயத்தோடு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் எதை சொன்னாலும் மிகவும் அபிநயத்தோடு எல்லோரும் கவரக்கூடிய வகையிலே மற்றவர்கள் சொல்வதை விட வேறு வித்தியாசமான முறையிலே சொல்வது அவருடைய சிறப்பு தன்மை. எனவே அந்த ஊழியர் சொன்னாலும் நீங்கள் சிறந்த ஒரு நடிகராக இருக்கின்றீர்கள், 23ஆம் சங்கீதத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நடிகரும் சம்மதித்தார். அவர் சற்று தர்ம சங்கரமான ஒரு காரியம், 23ஆம் சங்கீதத்தை சொல்கிறாரே என்று சொல்லி அந்த சங்கீதத்தை அபிநயத்தோடு சொன்னார். எல்லோரும் மிக உற்சாகத்தோடு அந்த சங்கீதத்தை அவர் சொல்வதை கேட்டு முடித்தவுடனே கரகோஷம் விட்டார்களாம். கம்பீரமான பொருத்தமான அபிநயம், பாராட்டுகள் என்று சொல்லி எல்லோரும் கைதட்டி அந்த 23ஆம் சங்கீதத்தை அந்த நடிகர் சொல்லி முடித்தவுடனே அதிக கரகோஷத்தோடு அதை கேட்டு முடித்தார்களாம், பாராட்டினார்களாம். அடுத்து அந்த ஊழியரின் முறை வந்ததாம். அந்த ஊழியரும் அதே 23ஆம் சங்கீதத்தை சொல்லி முடித்தார். அந்த ஊழியர் 23ஆம் சங்கீதத்தை சொல்லி முடித்தவுடனே கரகோஷம் இல்லை, குறைந்த இனிமை, ஆரவாரம் இல்லை, பாராட்டுகள் இல்லை, ஒரே அமைதி, நிசப்தம். ஆனால் தலை குனிந்த நிலை, கண்கள் ஆராய் பெறுகிற நிலை, கண்ணீர் சிந்தாத கண்கள் ஒன்று கூட இல்லை. இந்த ஊழியர் 23ஆம் சங்கீதத்தை சொல்லி முடித்த உடனே அங்கிருந்த மக்களுடைய கண்களிலே தண்ணீர் தாலையாக வந்து எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். சில வினாடிக்கு பிறகு அந்த நடிகர் மீண்டும் மேடைக்கு வந்து சொன்னாராம், நானும் 23ஆம் சங்கீதத்தை சொன்னேன், அந்த ஊழியரும் 23ஆம் சங்கீதத்தை சொன்னார் என்று சொல்லிவிட்டு இருவரும் சொன்னதிலே ஒரு பெரிய வித்தியாசம் என்றால், நான் 23ஆம் சங்கீதத்தை சொன்ன பொழுது என்னுடைய திறமையினால் உங்கள் கண்களையும் செவிகளையும் கவர்ந்தேன். நான் சங்கீதத்தை சொல்லும்போது என்னுடைய திறமையினாலே உங்கள் கண்களையும் உங்கள் செவிகளையும் கவர்ந்தேன். ஆனால் அந்த ஊழியர் 23ஆம் சங்கீதத்தை சொன்ன பொழுது உங்களுடைய உள்ளங்களையே அவர் தொட்டுவிட்டார். நான் உங்களுடைய செவிக்கு மட்டும்தான் விருந்தளித்தேனே தவிர அந்த ஊழியர் 23ஆம் சங்கீதத்தை சொன்ன பொழுது உங்களுடைய இருதயத்திற்கு விருந்தளித்து விட்டார் என்று சொல்லி ஒரு உள்ளத்தை தொடரக்கூடிய அளவிற்கு அந்த சங்கீதத்தை சொன்னார் என்று அவர் சொல்லி, இருவரும் சொன்னது ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்று அவர் சொன்ன பொழுது, நான் இந்த மேய்ப்பரின் சங்கீதத்தை நான் சொன்னேன். 23ஆம் சங்கீதத்துக்கு என்ன பேர்? நான் கர்த்தரின் மேய்ப்பராய். நம்ம என்ன சொல்றோம்? மேய்ப்பரின் சங்கீதம். அந்த ஊழியர் சொன்னா, நான் இந்த மேய்ப்பரின் சங்கீதத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருக்கிறேன், மேய்ப்பரின் சங்கீதத்தை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஊழியரோ அந்த சங்கீதத்தினுடைய